நிறைய அல்லாஹ்கிட்ட துஆ கேட்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்கிறோம், நரக விடுதலையை பேசுகிறோம், அல்லாஹ்ட்ட அழுது துஆ கேட்கிறோம், சொர்க்கத்தை தரும்படியும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். பொதுவாக ரமலான் மாதம் என்பது எப்படிப்பட்டது? ரமலான் அல்லாத காலங்களில் நரகத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறந்திருக்கும், சொர்க்கத்தினுடைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். ஆனால் ரமலானுடைய காலத்துல தான் அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய கதவுகள் வாசல்களை எல்லாம் மூடிவிட்டு சொர்க்கத்தை திறந்து வைத்திருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். காரணம் என்ன? திறந்திருக்கும் சொர்க்கத்தை மிக எளிய முறையில் ரமலானுடைய அமல்களால் நாம் அடைய வேண்டும், உள் செல்ல வேண்டும் என்பதற்காகவே. அல்லாஹ்ட்ட நம்ம எப்படி நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோமோ அது போன்ற அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை என்ன செய்யணும்? ரமலானுடைய மாதத்துல கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி வர்ணித்துக் கொண்டே செல்வார்கள். அவங்களுடைய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய மண்ணை பற்றி பேசுவார்கள், சொர்க்கத்தினுடைய கட்டடங்களை பற்றி பேசுவார்கள், சொர்க்கத்திலே உள்ள வீசக்கூடிய காற்றை பற்றி பேசுவார்கள், சொர்க்கவாசிகளுடைய உயர் நிலைகளை பற்றி பேசுவார்கள். ஏனென்றால் பேசுவதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் தான். இந்த உலகத்துல வாழும் பொழுது சொர்க்கத்திற்கு உள்ள போய் பார்த்து வந்தவங்க யாருன்னா நபி அவர்கள் மட்டும்தான். மேராஜுக்கு போனாங்கல்ல, மேராஜுக்கு போனப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டினான், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை காட்டினான். எனவே சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால் கண்டதை அவர்கள் விவரிக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிற பொழுது சொர்க்கம் அது பாக்கியமானது, அது பாக்கியமானது. எனவே அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? ரமலான்ல சொர்க்கத்தை பற்றி நாம் அல்லாஹ்ட்ட நிறைய கேட்கணும். மேலே ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது மஸலுல் ஜன்னத்தில் லதி வஇதல் முத்தகூன், மஸலுல் ஜன்னத்தில் லதி வஇதல் முத்தகூன், வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் இறை அச்சமுடையவர்களுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்திற்கு உண்டான உதாரணம் என்ன தெரியுமா? தக்வா உடையவர்களுக்கு தான் சொர்க்கம். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதற்குண்டான உதாரணத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிற பொழுது ஒரு 4 விதமான நிலைகளை சொல்வான். எங்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறானோ ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், குர்ஆன்ல சொர்க்கத்தை பேசும்போதெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அங்கே ஓடக்கூடிய ஆறுகள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆறுகள். ஏனென்றால் சொர்க்கம் பசுமையாக இருப்பதற்கும் செழிப்பாக இருப்பதற்கும் காரணமாக இருப்பது அங்கே ஓடக்கூடிய ஆறுகளால். ஆறுகள் இருந்தால் தானே உலகமே செழிப்பா இருக்குது. செழிப்பில்லாத பூமி அது தண்ணி இல்லாத வறண்ட பூமியை சொல்லும். எந்த பூமியில் இந்த உலகத்துல தண்ணீர் நிரம்ப கிடைக்கிறதோ அது செழிப்பான பூமி என்பதாக சொல்லும். அல்லாஹ் சொர்க்கத்தை செழிப்பாக வைத்திருப்பதற்கு அங்கே ஓடக்கூடிய ஆறுகள் மிக முக்கியமான காரணம். அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், அங்கே ஆறுகள் ஓடும். 4 விதமான ஆறுகளை அல்லாஹ் சொல்வான். 4 விதமான ஆறுகள் சொர்க்கத்துல ஓடுவான். முதல் ஆறு வஅன்ஹாரு மின் மாஇன் கைர ஆசின், வஅன்ஹாரு மின் மாஇன் கைர ஆசின், மிக வெண்மையான தெளிவான பார்ப்பதற்கு பளபளவென்று மின்னக்கூடிய தண்ணீரால் ஆன ஆறுகள் அங்கே உண்டு என்பதாக அல்லாஹ் விவரிப்பார். இன்னைக்கு நம்ம எந்த தண்ணியை விரும்புகிறோம்? குடிப்பதற்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர், பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் மிக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் தூசு இல்லாம உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். குடிக்கக்கூடிய தண்ணீருக்காக வேண்டி நாம் அதிகமாக செலவு செய்கிறோம். அப்படித்தானே?
சாதாரண மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க கார்பரேஷன் வாட்டர் குடிக்கிறோம். ஓரளவுக்கு வசதியா உள்ளவங்க ஃபில்டர் வாட்டர் குடிக்கிறாங்க. ஃபில்டர் வாட்டர்கள்ல எவ்வளவு வெரைட்டி இருக்குது. 30 ரூபா கேன் தண்ணி இருக்குது, பாட்டில் வேணாம் 20 ரூபா 1 லிட்டர் தண்ணி இருக்குது. இன்னும் சொல்வதாக இருந்தால் 1 லிட்டர் தண்ணீர் 800 ரூபாய்க்கு விற்குது. பெரிய பெரிய உயர் அந்தஸ்திலே உள்ளவர்கள் 800 ரூபாய் கொடுத்து செய்யறாங்களாம். பியூர் வாட்டர், உடம்பிற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய தண்ணீரை தேர்ந்தெடுத்து பணம் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி 800 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிப்பவர்களும் இருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன காரணம், உடலுக்கு எந்த நோய் வந்துடக்கூடாது, உடலை ஃபிட்னஸா வச்சிருக்கணும். எனவே தண்ணீர், சுத்தமான தண்ணீரை அவர்கள் குடிப்பதற்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தில் உள்ள அந்த தண்ணீரால் ஆன ஆறு என்பது அது மிக தெளிவானது. இந்த உலகத்தினுடைய நீரோடு அதை என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாதது. பார்த்தால் அது எத்தனை கிலோமீட்டர் ஆழம் உள்ள இருந்தாலும் உள்ள உள்ளதெல்லாம் என்ன செய்யுமா, அவ்வளவு பியூரா தெளிவாக தெரியும் என்பதாக விளக்கம் சொல்வார்கள் இந்த வசனத்திற்கு. ஆக முதல் ஆறு இது. இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ஆணோட நிப்பாட்டான அல்லாஹ் இல்லை. சொர்க்கவாசிகளுக்கு இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான், வன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு, சுவை மாறாத கலப்படமில்லாத பாலாறு சொர்க்கத்திலே ஓடும். உலகத்துல பால், நல்லா கவனிங்கள, பால் அப்படிங்கிறது குடிப்பதற்கு மதுரமானது. விரும்பி குடிக்கணுமா இல்லையா? அதுல 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன மதுரமான பாலாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மேல போனா என்ன, ஒரு நாளைக்கு மேல போச்சுன்னா அந்த பால் கெட்டு போயிருந்தாங்க. உலகத்துல உள்ள பால் என்பதுடைய தன்மை என்பது ஒரு நாள் தான் அதிகபட்சமா, அதுக்கு மேல அதை பயன்படுத்த முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் 3 நாள் குடிக்கலாம், அவ்வளவுதான். அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. இப்ப உலகத்தினுடைய பாலின் தன்மை என்பது கெட்டு போகக்கூடியது. ஒரு நாளைக்கு மேல அது தாங்காது. ஒரு 2 நாளைக்கு மேல என்ன செஞ்சிடும், பாலுடைய சுவை மாறிவிடும், புளிப்பு தன்மைக்கு வந்துடும். அப்ப இந்த உலகத்தில் கலப்படம் இல்லாத பால் கிடைக்குமா? நம்மளா ஆடு வளர்த்து மாடு வளர்த்து என்ன செய்யலாம், கலப்படம் இல்லாம அப்படியே பியூரா எடுத்து குடிக்கலாம். பெரும்பாலும் கலப்படம் இல்லாத பால் என்பது பாக்கெட் பாலை இல்லைன்னு சொல்றான். அன்னைக்கு பசும்பால் கூட தண்ணீர் ஊற்றாமல் கலக்காமல் யாரும் கொடுப்பது இல்லை. கலப்படம் இல்லாத சுவை மாறாத பால் ஆறு என்பது சொர்க்கத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இது சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய இரண்டாவது ஆறு. மூன்றாவது சொல்வான், வன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபி, குடிப்பவர்களுக்கு தித்திப்பை ஏற்படுத்தக்கூடிய மது ஆறு அங்கே உண்டு. மது என்றால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை எல்லாரும் குடிகாரங்களா இருப்பாங்களா அப்படின்னு கற்பனை பண்ணக்கூடாது. இந்த உலகத்திலே சில விஷயங்களை அல்லாஹ் தடை செய்து வைத்திருப்பான், அதுவெல்லாம் அருவருக்கத்தக்கது. இதுவெல்லாம் இந்த உலகத்தில் தடையோ அதுவெல்லாம் அருவருக்கத்தக்கது, ஹராம். சொர்க்கத்திலே அல்லாஹ் எதெல்லாம் கொடுக்கிறானோ அதிலெல்லாம் இனிமையானது, இன்பமானது, குடிப்பதற்கு மதுரமானது. அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நீங்கள் இதையெல்லாம் மது தவிர்த்துக் கொண்டீர்கள் என்றால் அவர்களுக்கு மாத்திரமே நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா போதையில்லாத, குடிப்பதற்கு புளிப்பில்லாத தித்திப்பான மதுவை வழங்குவான் என்பதாக சொல்வார்கள். ஆக இது மூன்றாவது. நான்காவது, வன்ஹாரும் மின் அஸலி முஸஃபா, தேனாறு ஓடும். நம்ம எல்லாம் பாலாறு தேனாறுன்னு பேசுறோம்ல, இதையெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் சொர்க்கவாசிகளுக்கு. தேனாறு ஓடும். தேனை பத்தி நமக்கு தெரியும். அதுலயும் இன்னைக்கு உலகத்துல கலப்படம் இல்லாத தேன் கிடைக்குதா, ஒரிஜினல் தேன் கிடைக்குதா? எப்படி நம்ம இதனால ஏமாத்திட்டு வருவாங்க, அப்படித்தானே? நம்மளா போய் காட்டுல போய் நம்மளே எடுத்து வந்தாதான் கலப்படம் இல்லாத தேன் கிடைக்கும். இன்னைக்கு தேனில் நிறைய ஷிஃபா இருக்குது. சொல்வார்கள், அங்கே ஓடக்கூடிய தேன் ஆறை எப்பெல்லாம் சொர்க்கவாசி குடிக்கலாமா? இங்க நம்ம சாப்பிட முடியுமா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனா வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும், அப்படித்தானே? வயிறு சதி பண்ணிடும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல என்ன செய்ய முடியாது, இங்கே பயன்படுத்த முடியாது.
அது பாலாக இருந்தாலும் சரி, மதுவாக இருந்தாலும் சரி, அல்லது தேனாக இருந்தாலும் சரி, ஏன் குடிக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட மேல அளவுக்கு பயன்படுத்த முடியாது. தேன்லாம் ஒரு குறிப்பிட்ட மேல அளவுக்கு பயன்படுத்தினா உடம்புக்கு ஏதாச்சும் உபாதை ஏற்படுத்திடும். அல்லாஹ் சொல்றான் அந்த மாதிரியான உபாதை எதுவுமே என்ன செய்யாது. அங்கே ஓடக்கூடிய எந்த ஆறிலிருந்து சொர்க்கவாதி குடித்தாலும் எதுவும் செய்யாது, ஏற்படுத்தாது என்பதாக சொல்றோம். குர்ஆன்ல அல்லாஹ் இதை ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா அந்த சொர்க்கம் என்பது அதை நீங்க ஆசைப்படுது. இவ்வளவு ஆணம் இருக்குது இந்த உலகத்துல, நீங்க ஆசைப்படுறீங்கல்ல உலக இன்பம், அதுலெல்லாம் சொர்க்கத்தை கவனித்து ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கற்பனை பண்ண முடியுமா? இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, ஹஜ் உம்ராக்கெல்லாம் போறாங்கல்ல, ஹஜ் உம்ராக்கெல்லாம் போறவங்க அங்க 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் கொடுத்தா 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் கொடுப்பாங்கல்ல. இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் கொடுத்தாலும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இது மாதிரியான ரூம் நாங்கள் சென்னையிலே இருந்துக்கிறோம், சென்னையில இது மாதிரி ரூம் இருக்குது சொல்றாங்களா இல்லையா? பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் 5 ஸ்டார் ரூம்ல ஏற்கனவே தங்குறவங்க, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ரூம்ல கொடுத்தாலும் அவங்களுக்கு என்னதான் அதற்கு ஒரு மாடலை ஒழுங்கு தெரியும். அதற்கு முன்னால் அதை அனுபவித்து இருப்பார்கள். இந்த உலகத்துல இந்த உலகத்தில் எந்த ஒன்றை ஒரு மனிதன் அனுபவித்தாலும் அதற்கு ஒரு ரோல் மாடல் என்பது உண்டு, மாடல் இருக்கும். ஆனால் சொர்க்கத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது. அங்க சொர்க்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க உள்ள ரூமை பார்த்துட்டு நம்ம ஊர்ல இதை அனுபவிச்சோம் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, அத மாடலாக சொல்ல முடியாது. இங்க உள்ள இன்பங்களை சொர்க்கத்தோடு ஒப்பிடவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திராத, வலா உதுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்து கூட பார்த்திராது. வார்த்தை பாருங்களேன், கற்பனை செய்து கூட பார்த்திராது அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரடியா சில பேர்களுக்கு அல்லாஹ் இன்பத்தை கொடுக்கிறான். சில பேர்கள் கற்பனை பண்ணுவாங்கல்ல, கற்பனை எதனால செய்யலாம், கற்பனையில முடியாத விஷயத்தை கூட கற்பனையில கொண்டு வரலாம்ல. அப்ப இங்க என்ன செத்து வைக்கிறாங்க தெரியுமா? கற்பனையில கூட சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்று உன்னால என்ன செய்ய முடியாது, உன்னால கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கற்பனைக்கும் அப்பாற்பட்டதுதான் சொர்க்கம். நபி அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்கள் அதிகமாக சொர்க்கத்தை கீழுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கம் ஒரு மனிதர் வஃபாத்தாகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு மனிதர் மரணிக்கிறார், மரணிக்கிற வேலையிலே தெரிஞ்சு போயிடும். மரணிக்கிற வேலையிலேயே அவர் எங்க போக போறார் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த விஷன் அல்லாஹ் தஆலா காமிச்சிருவான். அவர் நரகவாதியா அல்லது தண்டனை கொடுக்கப்படக்கூடியவரா அல்லது சொர்க்கவாதியா என்பதை அவர் மரணிக்கிற பொழுது அல்லாஹ் காமிச்சிருவான். மரண நிலையில தெரிஞ்சு. ஏன்னா அந்த வரக்கூடிய மலக்கல் மௌத் அவர் ஒரே உருவத்தில் வருவாரா? வரமாட்டார். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருவார். நல்லவராக இருந்தால் அதற்கு தகுந்தார் போல் வருவார், கெட்டவராக இருந்தால் அதற்கு தகுந்தார் போல் வருவார். உருவம் அகோரமாக இருக்கும். நல்லவராக இருந்தால் அழகாக இருக்கும், கெட்டவராக இருந்தால் ரொம்ப கெடுதியான அருவருக்கத்தக்க வாடையோடு வருவார். நல்லவராக இருந்தால் மனமிக்க வாடையோடு வருவார். கெட்டவராக இருந்தால் கிழிந்த ஆடையை கொண்டு அந்த உயிரை எடுத்து போறது கொண்டு வருவார். நல்லவராக இருந்தால் அந்த உயிரை எடுத்து செல்வதற்கு பட்டு கம்பளத்தை கொண்டு வருவார். கெட்டவராக இருந்தால் மலக்குகள் எல்லாம் அவரை சபித்துக் கொண்டே உயிரெடுப்பாங்க. நல்லவராக இருந்தால் அவரை வாழ்த்திக் கொண்டே உயிரை எடுப்பார்கள். அப்ப இவ்வளவு விஷயம் நடக்கும். எங்க சக்கராத் மௌத்துல அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். நமக்கு சுத்தி உட்கார்ந்து இருக்கோம்ல, நமக்கு தெரியாது, அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் தெரிந்து கொள்வார். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாரு, ஜனாசா இறந்து போயிட்டா, ஒரு ஆள் ஜனாசா வஃபாத் ஆயிட்டா, ஒரு மனித சக்கராத் வஃபாத் ஆயிட்டான்னு சொல்லுங்க, ஜனாசா ஆயிட்டாரு வைக்காதீங்க, குண்டு பேரு. 2 காரணம் சொல்லுவாங்க. ஒரு காரணம் என்ன, அவர் கெட்டவராக இருந்தால் உங்கள் வீட்டில் இருப்பதற்கு அவர் தகுதி இல்லாதவர், அவர் விரும்ப மாட்டார். தூக்கிட்டு போகும்போது கெட்ட ஜனாசா என்ன சொல்லும், என்ன எங்க தூக்கிட்டு போறீங்க, என்னுடைய கை சேதமே, நரகத்தை நோக்கியா தூக்கிட்டு போறீங்க என்ன அழுவாங்க. நபி அவர்கள் சொல்வார்கள், கெட்ட ஜனாசாவாக இருந்தா போக மனசு வராது,
ஆனாலும் அது உங்கள் வீட்டில் இருப்பதற்கு தகுதி இல்லாதது. உடனே எடுக்கிறது. நல்ல ஜனாசாவாக இருந்தாலும் வைக்காதீங்க. ஏனென்றால் அது உங்கள் வீட்டில் இருப்பதற்கு விரும்பாது. என் புள்ள வந்து பார்க்கட்டும், பேர புள்ள வந்து பார்க்கட்டும், இப்பதான் பிளைட் ஏறி இருக்கிறாரு, வந்து பார்த்த பின்னாடி போனாதான் சொர்க்கம் கிடைக்கும். எந்த ஜனாசா என்ன செய்யாது, விரும்பாது. நாமே சொர்க்கத்திற்குரியவர்களாக இருந்தால் என் புள்ள வரட்டு விரும்பலாம் மாட்ட ஜனாசாவாக இருக்கும் பொழுது நபி அவர்கள் சொல்வார்கள், என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள். அதுக்கு நீங்க தேவையில்லை, அதுக்கு அது புள்ள தேவையில்லை, அது சொத்து தேவையில்லை. அவர்கள் அந்த ஜனாசா அவர் கட்டிய வீடுதான், அது அந்த வீட்டை அது விரும்பாது. ஏன் விரும்பாது? அது சொர்க்கத்தை பார்த்து விட்டது. நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இருக்கு மனசு வருமா? என்ன சொல்லுவாங்க நபி அவர்கள், ஜனாசாவை வீட்டுல தேவையில்லாம என்ன செய்யாதீங்க, காக்க வைக்காதீர்கள், கொண்டு சென்று விடுங்கள். முன்னுடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, விஷயத்திற்குள் வருகிறது. சொர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒரு மனுஷன் வஃபாத் ஆகும் போது அவன் நரகவாதியா சொர்க்கவாதியான்னு தெரிஞ்சிடுவான். சொர்க்கவாதியாக இருந்தா அந்த ஜனாசா சொர்க்கத்தை அடைவதற்கு விரும்பும். இதுவெல்லாம் ஹதீஸ்ல இருக்கிறதா? சரி, இந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்வது? நிறைய வழிமுறைகள் இருக்கிறது, நிறைய வழிமுறைகள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அது சுருக்கமாக ஒரு 5 செய்திகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 5 செய்தி சொல்லி முடிஞ்சுது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. முதல் செய்தி மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. மனதறிந்து பாவம் செய்யாதீர்கள், மனதறிந்து பாவங்கள் செய்யாதீர்கள், பாவங்களை முற்றிலும் துறந்து விடுங்கள். எந்த பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்க்கு தௌபா செஞ்சுட்டு திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் மீளாதீர்கள். ஒரு பாவம் செய்றீங்க, அந்த பாவத்துக்கு தௌபா செய்றீங்க, தௌபா செஞ்ச பின்னாடி மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது, மீண்டு விட வேண்டும். பாவங்களில் இருந்து யார் தன்னை மீட்டிக் கொள்கிறாரோ, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. அவருடைய ஒதுங்குமிடம் என்பது சொர்க்கம் தான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ் கொடுப்பதை பொருந்திக் கொள்ளும். அல்லாஹ் கொடுப்பதை பொருந்திக் கொள்ளும். எதுவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்த மனைவியோ அல்லது கணவனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சோதனை கொடுக்காத பொருந்திக்கோங்க. அல்லாஹ் தானே கொடுத்தான், ஏதோ காரணமா கொடுத்திருக்கிறான், அவனுக்கு தெரியும். சோதனை நீக்குபவன் அவன் தான். இந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏதோ கையில தர போறான், பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுப்பதை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் ஒரு அடியானுக்கு வந்துவிட்டால் அவன் சொர்க்கத்தை அடைந்து விடுவான். குர்ஆன் வருதுல்ல, ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் அப்படின்னு வருது. அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றான், அவங்க அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்கன்னா, அல்லாஹ் பொருந்துறா என்ன அது தெரியும். முதல்ல அல்லாஹ் நம்மளை பொருந்துறானா, அல்லாஹ்க்கு பிடிச்சு போச்சு, அதனால அல்லாஹ் பொருந்திக்கிறான். நம்ம அல்லாஹ்வை பொருந்திக்கிறதுனா என்ன? நம்ம அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வது என்பது, இந்த உலகத்தில் அல்லாஹ் எதை நமக்கு வழங்கினாலும் அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். அது சோதனையாக இருந்தாலும் சரி. ரிஸ்க்ல சில நேரங்கள் அல்லாஹ் கூட கொடுப்பான், சில நேரங்களில் குறையா கொடுப்பான். நேற்று வந்த மாதிரி இன்னைக்கு வியாபாரத்தில் வரல, இப்படி ஆயிடுச்சு ரொம்ப கூடாது. இன்னைக்கு ரிஸ்க் அல்லாஹ் எவ்வளவு எழுதியிருக்கலாம், அந்த எண்ணம் வரணும், அந்த எண்ணம் வர வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள்? அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுப்பதை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், எனவே அல்லாஹ் பொருந்திக் கொண்டார். இது இரண்டாவது செய்தி. இதெல்லாம் மிக நீளமான டாபிக், சுருக்கமா சொல்றேன். மூன்றாவது அமல்கள் செய்வதில் ஆர்வம் மேலும். அமல்கள் செய்வது அப்படின்னா என்ன? கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கணும். நேரம் கிடைக்குது, பள்ளிவாசலுக்கு வர்றோம், பள்ளிவாசலுக்கு வரலாம், என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுதுறணும். சும்மா இருக்கிறோம், குர்ஆன் எடுத்து ஓதிரணும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அமல்களை அதிகமாக செய்யணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வதில்கல் ஜன்னத்து ஜன்னத்துல்லதி நூரிஸ்துமுஹா. அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்தை நான் உங்களுக்கு பட்டா போட்டு எழுதி கொடுத்துருவேன். வாரிசுனா என்ன அர்த்தம்? நூரிஸ்துமுஹா, அதை உங்களுக்கு நாம் வராசத்திலே கொடுத்து விடுவோம். வராசத்துனா நம்ம பங்கள வந்துடும், அல்லாஹ் நம்ம பேரை எழுதி கொடுத்துருவான். இந்த இடம், இந்த சொர்க்கத்தில் இவ்வளவு இடம் இந்த மனிதனுக்குரியது, வேற யாரும் என்ன செய்ய முடியாது. இங்க நம்ம உலகத்துல என்ன செய்யலாம், பத்திரம் மாத்தி இந்த நாள் போட்டுடலாம், அப்படித்தானே? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொர்க்கத்திலே அப்படி அல்ல. அங்க யாரும் யாருடைய இடத்தை அபகரிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறார், அது உங்களுக்கானது, அது உங்களுக்கானது.
உங்களை நாம் வாரிசாக ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியா சொல்வான் பிமா குந்தும் தஅமலு, அமல் செய். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்தை உங்களுக்கு வாரிசாக நான் தரணுமா, வராசத்திலே தர வேண்டுமா, உங்களுக்கு சொந்தமாக வேண்டுமா, அமல் செய்யுங்கள். அமல்களில் ஆர்வம் இருந்தால், ஆர்வத்தோடு அமல் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும். இது மூன்றாவது. நான்காவது 4:5 அவருடைய பரிந்துரையின் மூலமாக சொர்க்கம் செல்பவர்கள் யாரு? உலகத்துல வாழும் பொழுது நல்லவர்களோடு தொடர்பு, சாலிஹீன்களோட தொடர்பு. இன்னைக்கு நம்ம அதுல ரொம்ப வீக்கா இருக்கிறோம். நம்ம அதை பற்றி கவலை கொள்வதே இல்லை. நம்ம இன்னைக்கு நம்ம தொடர்புல உள்ளவங்களாம் யாரு? நம்ம ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க, அல்லது நம்ம உலகத்துல யார்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டா நம்முடைய தேவைகள் மிக இலகுவாக கவர்மெண்ட்ல இருந்து எல்லா இடத்தையும் நிறைவேறுமோ அப்படிப்பட்ட ஆட்களை கையில் வச்சிருக்கும். அது தப்பு இல்லை, பட் அதுவே நோக்கம் அல்ல. இந்த உலகத்துல நம்ம தேவை நிறைவேறுவதற்காக வேண்டி நட்பு வட்டத்தை நாம் ஏற்படுத்துகிறோம் அல்லவா? இதை விட மிக முக்கியமானது என்ன தெரியுமா? சாலிஹீன்களோடு. சாலிஹீன்கள் என்றால் யார்? அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய நல்லடியார்கள், பாவங்கள் செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருப்பதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள். ஒரு நெருக்கத்தில் இருக்கணும். இருந்தா பெனிஃபிட் என்ன தெரியுமா? நம்மகிட்ட நிறைய பாவங்கள் தவறுகள் இருந்து ஒருவேளை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இவர் நரகத்துக்கு கூட்டு போங்கன்னு சொன்னாலும் நம்மோடு இருந்த அந்த சாலிஹான அடியார் அல்லாஹ் சில பேருக்கு தான் ஷஃபாஅத் கொடுப்பான், சில பேருக்கு தான் பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான், நபிமார்களுக்கு கொடுப்பான், சாலிஹான அடியார்களுக்கு கொடுப்பான், ஹாஃபிஸ்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். இப்படி சில பேர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இதுல சாலிஹான அடியார்கள் அவர்கள் நம்முடைய நட்பில இருந்தால், இல்லை அவர்களுடைய நட்பில் நாம இருந்தா, ஒருவேளை நாம் நரகத்துக்கு போனாலும் அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உலகத்துல வாழும் போது அந்த என் கூட இருந்தார், அவர் எங்களோட இருந்தார், நட்பில இருந்தார். உலகத்தில் வாழும் போது நட்பில இருந்த அவரை இப்ப மறுமையில எப்படி நீங்க பிரிச்சிடாது, என்னை சொர்க்கத்துக்கு அவர் நரகத்துக்கு பிரிச்சிடாத, அவரை சொர்க்கத்துக்கு என்னோட அனுப்பினால்தான் நான் சந்தோஷப்படுவேன். அவர் சொல்ற வார்த்தை நபி சொல்வார்கள், அனுப்பினால நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா சொர்க்கத்துல கவலை உண்டா? கவலை கிடையாது. கவலையோடு சொர்க்கத்துக்கு ஒரு மனுஷன் அல்ல அனுப்ப மாட்டான். அப்ப சந்தோஷமா தான் அனுப்பி வைப்பா. அப்ப சொர்க்கவாதி என்ன சந்தோஷப்படுவா? ஷஃபாஅத் செய்யக்கூடிய சாலிஹீன் அந்த நல்லடியார் சொன்னா நல்லா கேட்பான். அப்ப அவர்களோடு தொடர்புல இருக்கணும். நம்ம அமல் செய்யறது இரண்டாவது தொடர்பு. இந்த உலகத்துல நம்ம ரேஞ்சுக்கு பாக்குறது அதெல்லாம் இரண்டாவது. முதல்ல மறுமையில் நமக்கு யார் பயனளிப்பா? இந்த உலகத்துல பயனளிக்கக்கூடிய ஆட்களை விடுங்க. உலகத்துல இவரோட தொடர்பு இருந்தா இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸ்கூல்ல ஆள தெரியும், ஸ்கூல்ல வேலை முடிஞ்சிடும். கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஆள் தெரியும், அங்க வேலை முடிஞ்சிடும். சொர்க்கத்துக்கு போறதுக்கு நமக்கு ஆள் இருக்கும். சரியா? சொர்க்கத்துக்கு கூட்டு போ, அதான் மெயின், அதான் அசல், அதுதான் உண்மையான வெற்றி. சொர்க்கத்திற்கு நாம் சில நேரங்களில் அமல்களில் குறைவாக இருந்தாலும் நம் கையை பிடித்து கூட்டு செல்வதற்கு நமக்கு ஒரு சாலிஹான அடியார் தேவை. நல்லவர்களோடு தொடர்பு இல்லை. இது 4வது செய்தி. 5வது அவங்களாட்ட துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்லுவார்கள் நபி அவர்கள், ஒரு அடியார் அல்லாஹும்ம அத்கில்னி ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்திலே நுழைவிப்பாயாக. அவர் அமல்லாம் நிறைய செய்யறது இல்லை, ஏதோ செய்யறார், முடிஞ்ச அளவுக்கு செய்யறார். ஆனா துவா கேட்கும் போது சொர்க்கத்தை கேட்கிறார். இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஒருவேளை நாளை அல்லாஹ் தஆலா இவரை நரகவாதி என்று தீர்ப்பளித்து நரகத்திற்கு அல்லாஹ் அவரை அழைத்து போக சொன்னால் சொர்க்கம் சொல்லுமா, அல்லாஹ் அவரை எங்க அழைச்சிட்டு போறது? நரகத்திற்கு. அதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பொழுதும் அவர் என்னை வேண்டிக் கொண்டே இருந்தார். என்ன கொடு யா அல்லாஹ், என்ன கொடுன்னு சொல்லி உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தார். என்னை உன்னிடம் அதிகமாக கேட்ட அவரை எப்படி நான் பிரிவது? எப்படி நான் நரகத்திற்கு அனுப்ப முடியும்? யா அல்லாஹ் அவரை என்னை அனுப்பிவிடு. சொர்க்க பரிந்துரை செய். யாருக்கு? சொர்க்கத்தை யார் அதிகமாக துஆவிலே கேட்டுக் கொண்டே இருக்கிறார்களோ. உலகத்துல என்னெல்லாம் கேட்கணும்? உலகத்துல உள்ள தேவைகள் அதைத்தான் இதைத்தான் நம்ம கேட்கிறோம்ல. முதல்ல சொர்க்கம் மரணை சம்பந்தப்பட்டது முதல்ல கேளு. அதுதான் முக்கியமானது. துஆல மிக முக்கியமான அதை சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் துஆ செய்யும்போது என்ன செய்யணும்? அல்லாஹ்வை புகழணும். எந்த துஆ வந்தாலும் சரி, நீங்க கூட்டாக சேர்ந்து உட்கார்ந்தாலும் சரி, தனியா உட்கார்ந்து துஆ செஞ்சாலும் சரி, முதல்ல அல்லாஹ்வை புகழணும். ரெண்டாவது நபியின் மீது ஸலவாத் சொல்லணும். அல்லாஹ் அதை விரும்புவான். நபியின் மீது ஸலவாத் சொல்லணும் ரெண்டாவது. அதற்கு அடுத்து என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நம்ம என்ன செய்யணும்? யா அல்லாஹ் எனக்கு இந்த நாடி செஞ்சிருக்கேன்னு அதை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புவான்.
என் அடியான் என்னிடத்தில் கேட்கிற பொழுது என்ன செய்யற, அவன் குறை சொல்லி ஆரம்பிக்கல, நான் கொடுத்த நியமத்துகளை சொல்லி என்ன செய்யறான், அவன் என்கிட்ட துவா கேட்கிறான். யா அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிற, கொடுத்த நீ அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம்ல. என்ன ஆரம்பிக்கிறோம், நமக்கு தேவையானது அல்லாஹ்ட்ட கேட்க ஆரம்பிக்கும் போது இங்கிருந்து அங்க போக கூடாது, அங்கிருந்து இங்க வரும். பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாரன் என்ன செய்யணும், அங்க ஆரம்பிக்கணும். சொர்க்கத்தை கேட்கணும். மஹ்ஷருடைய மைதானத்தினுடைய கெடுதி, அதாவது பயத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தான் கேட்கணும். அரசு நிழல்ல அல்லாஹ் அங்கிருந்து ஆரம்பிக்கணும், அதை தவிர கேட்கணும். அதுதான் அசல். இங்க உலகத்துல கிடைச்சாலும் எது இல்லாட்டாலும் வாழ்ந்து போயிடலாம், அப்படித்தானே? மௌத்தா போறோமா, ஒரு நாளைக்கு சாப்பிடலனா இல்லதானே? இந்த உலகத்துல இன்பம் இல்லைன்னா நம்ம எப்படினாலும் உலகத்துல வாழ்றதுக்கு வழி இருக்குது. மறுமையில் மிஸ் பண்ண முடிஞ்சு போச்சு. ஏன்னா மறுமையினுடைய இன்பங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஒரு மனிதர் என்ன செய்யறார், நிறைய சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கார். சேர்த்து வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவரு என்னதான் இருந்தாலும் எல்லாம் அவரால் எல்லாம் முடியும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க முடியும். 500 பவுன் கூட போட்டு முடிச்சிருவார். 500 பவுன் போட்டு சிவர் பிள்ளைக்கு நிக்காம முடிச்சு வச்சிருவார். 10 கோடி கூட என்ன செய்ய முடியும், அவரால் வீடு கட்ட முடியும். எல்லா மக்களுக்கு தான தர்மம் வழங்க முடியும். அவ்வளவு அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? திடீர்னு மௌத்தம் தானே செய்யறது இருக்கும்ல, மொத்தம் அப்படி எல்லாம் விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும்ல. சொர்க்கத்துல அந்த பயம் கிடையாது. சரியா? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்துட்டானா சொர்க்கவாதிக்கு அந்த பயம் இருக்குமா? நான் ஏற்கனவே தராவி பயம் சொல்லியிருக்கிறேன். சொர்க்கவாதிக்கு அந்த பயம் இருக்காது. ஏன் இருக்காது? அங்க மரணம் கிடையாது. அல்லாஹ் மௌத் என்ன செய்வான், மரணமாக்கி விடுவான். மௌத் என்பதே கிடையாது. மௌத்தே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி என்ன செய்யணும், மௌத்தா போற வாழ்க்கைக்கு இது பண்ணணும். மௌத்தே இல்லாத அந்த வாழ்க்கைக்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே நாம் தயாராக வேண்டும். அதற்காக வேண்டி செயல்பட வேண்டும். இந்த ரமலானை மீதம் இருக்கக்கூடிய நாட்களை அந்த வறுமைக்காக வேண்டி பயன்படுத்துவோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கடைசி 10 நாட்களில் பாவ மன்னிப்பு கேட்போம். நரக விடுதலை அல்லாஹ்ட்ட கேட்போம். அதில் குறிப்பாக யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் சொர்க்கத்தை தான் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.